நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் சில்லி பவுடர் எப்படி வீட்டிலே செய்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக நம்மளே வீட்டில் செய்கிறதுனால எந்த கெமிக்கல்ஸும் இருக்காது. இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை, எப்படி செய்கிறதுன்னு வீடியோவை பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஃபுல்லாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் என்னென்னு கிடைக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. அதில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. பாத்திரம் காஞ்சிடுச்சு. இப்போ அதில் நான் ஒரு 3 டீஸ்பூன் தனியா சேர்த்துருக்கேன். அதாவது வரமல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்ல பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் பார்த்திங்க அப்படின்னா ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு. இது ரெண்டையும் நல்ல பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இதுவும் நல்லா வறுபட்டு வாசம் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதையும் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம். இப்போது ஒரு அன்னாசி பூ, ஒரு பிரிஞ்சி இலை, ஜாதிபத்திரி 1, மராட்டி முக்கு 2, சின்ன சைஸ் பட்டை 1, கல்பாசி சிறிதளவு. இப்போ அது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. ஓரளவு வறுபட்டதும் இப்போ அது கூட பார்த்திங்க அப்படின்னா நான் இஞ்சியும் பூண்டையும் தட்டி வெயிலில் காய வச்சுருக்கேன். அதையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்ப்பீங்க தெரியுமா, அதுக்காக தான். இந்த மாதிரி இதிலேயே நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அப்போதைக்கு தனியாக நீங்கள் சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதையும் நான் இதில் போட்டு வறுத்துக்கிறேன். இப்போ எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம வறுக்க வேண்டிய ஐட்டம்லாம் வறுத்து வச்சுட்டோம். இப்போ இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த மசாலா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா ஃபஸ்ட்டு மிக்ஸ் கொட்டிக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அடுத்து அதுலேயே பார்த்திங்க அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் கறி மசால் தூள், 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவையான அளவுக்கு உப்பு. நான் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுங்க, பத்தலைன்னா கூட அப்புறமேட்டு போட்டுக்கலாம். கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா காய வச்ச கொத்தமல்லி தலையும் புதினா தலையும். இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாசத்துக்காகவும் ஃப்ளேவரும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது நல்லா முடிஞ்ச வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி இது பண்ணி விட்டுக்குங்க. இது நல்லா காய வச்சுக்கோங்க, அப்போ தான் சீக்கிரம் கெட்டு போகாது. அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட பார்த்திங்க அப்படின்னா நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கனால இந்த கலரே எனக்கு போதும். உங்களுக்கு இன்னும் கலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கேசரி பவுடரோ அல்லது காஷ்மீரி சில்லி பவுடரோ அந்த மாதிரி எதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு பார்த்திங்கன்னா சில்லி சிக்கன் பவுட்ரு அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணதுங்கிறதுனால இதில் எந்த விதமான கெமிக்கலும் கிடையாது. நீங்கள் வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நான் போட்ட அந்த இஞ்சி பூண்டு விழுதை மட்டும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இல்லை அப்பப்போ என்னால் கிடைக்காது அப்படின்னா நான் போட்ட மாதிரி காய வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். ஆப்ஷனல் தான் அது. இது சிக்கனுக்கு, சிக்கனுக்கு அடுத்து பீஃபுக்கு, மீனுக்கு, எதுக்கு வேணாலும் நீங்கள் காலிஃப்ளவர் சில்லிக்கு அந்த மாதிரி எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி மேலும் பல வீடியோக்களை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.